வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1 5ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏபிசி உட்கணமாக இருக்குது. எதுக்கு? எண்ணுக்கு உட்கணமாக இருக்குது. அதாவது என்னென்ன என்ன இயல் எண்கள். இந்த ஏபிசின்ற 3 கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் எதுக்கு உட்கணமாக இருக்குது? எண்ணுக்கு உட்கணமாக இருக்குது. அதாவது ஏபிசின்ற கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் என்னவா இருக்குது? இயல் எண்களாக இருக்கிறது. மற்றும் பாருங்க, எஃப் ஏலிருந்து பி என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x + 1 எனவும் ஜி பியிலிருந்து சி ஆனது ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எனவும் வரையறுக்கப்பட்டால் எஃப் காம்போசிட் ஜி மற்றும் ஜி காம்போசிட் எஃப்பின் வீச்சகத்தை காண்க. 2 சார்பு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு ஏலிருந்து பி, ஜி ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு பியிலிருந்து சி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் காம்போசிட் ஜி, ஜி காம்போசிட் இதனுடைய வீச்சகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இந்த காம்போசிட் சேர்ப்பு நம்ம கண்டுபிடிச்சா போதும். முதல்ல கொடுத்துருக்க எடுத்து எழுதுங்க. என்னென்ன இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. அதுக்கு அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கலாமா? அதாவது 2 சார்பை சேர்த்து எழுதணும். ஈக்குவல் டு நமக்கு வரையறைப்படி இந்த காம்போசிட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவல் டு எஃப் அப்படியே வந்துடும். ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்க, முக்கியமான ஸ்டெப்பு. சார்பு எஃப்ல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றி எழுதும். இங்கே இருக்கா சார்பு? அப்போது பாருங்க, 2 எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் + 1. இதான் என்னது? எஃப் காம்போசிட் ஜி. இதான் என்னது? நமக்கு தேவையான வீச்சகம். அதாவது நம்ம என்ன செய்யணும்? இதில் வந்து எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக என்னன்ற இயல் எண்களை கொடுக்க கொடுக்க நமக்கு என்ன வந்துக்கிட்டே இருக்கும்? வீச்சகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இதான் என்னது? வீச்சகம். தேர்ஃபோர் இதை நம்ம ஒய்ன்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? பாருங்க, ஒய் ஈக்குவல் டு இந்த எஃப் காம்போசிட் ஜி ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு 2x² + 1ன்னு இது பண்ணலாம். நீங்கள் எப்படியே விட்டால் சரி, வீச்சகம் சொல்லிட்டு இதை அப்படியே எழுதிட்டாலும் சரி. அப்படி இல்லைனா புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, வீச்சகம் ஈக்குவல் டு கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒய் தானே? ஒய்ன்றது என்ன? ஒய் ஈக்குவல் டு 2x² + 1. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் எல்லாமே என்னென்னா இயல் எண்கள், பிலாங்ஸ் டு இயல் எண்கள். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? நீங்கள் இதை வீச்சகம் எழுதலாம் சரி, இந்த மாதிரி எழுத ரெண்டுமே கரெக்டு தான். நம்ம எஃப் காம்போசிட் ஜியோட வீச்சகம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கலாமா? ஜி காம்போசிட் எஃப்னா என்ன அர்த்தம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த காம்போசிட் சேர்ப்பு இருக்கு இல்லையா, இதை எடுத்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த ஜி அப்படியே வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்க, 2x + 1 எழுதிக்கலாமா? 2x + 1. இப்போ நம்ம என்ன செய்யணும்? சார்பு ஜியில் எக்ஸ் இருக்க இடத்துக்கு என்ன மாற்றணும்? இந்த முழு பிராக்கெட்டை நம்ம மாற்றலாமா? பாருங்க, சார்பு ஜியில் எக்ஸ் ஸ்கொயருக்கா, எக்ஸுக்கு பதிலாக அந்த முழு பிராக்கெட், எக்ஸுக்கு பதிலாக 2x + 1. இங்கே என்ன இருக்குது பாருங்க, எக்ஸ் பதிலாக மாற்றிட்டோம். இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல அடுக்கு 2. சரியா? இதான் என்னது? ஜி காம்போசிட் எஃப். இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2x + 1 அடுக்கு 2. இதான் என்னது? வீச்சகம். நீங்கள் இதோட நிறுத்திட்டாலும் சரி. அப்படிலாம் புக்கில் நம்ம கொடுத்துருப்பாங்க. தேர்ஃபோர் ஜி காம்போசிட் எஃப்பின் வீச்சகம் என்ன அப்படின்னா, அங்கே ஒய் என்ன எடுத்திருக்கோம் பாருங்க, கன கட்டமைப்பு முறை ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2x + 1 அடுக்கு 2. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ன்றது என்னது? இயல் எண்கள். ஏன் இயல் எண்கள்னா, கணக்கில் பாருங்க, இயல் எண்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்? இயல் எண்கள் எடுத்திருக்கோம். இது ஜி காம்போசிட் எஃப்பின் வீச்சகம். இந்த இடத்துல நீங்கள் எழுதினாலும் எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? எஃப் காம்போசிட் ஜியின் வீச்சகம்னு இந்த பக்கம் எழுதிக்கலாம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.